என்ன மேட்ச்சுங்க இன்னைக்கு? சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான். ஒரு சூப்பர் ஓவரில் 2 சூப்பர் ஓவர் போய் ஜஸ்ட்டில் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிட்டாங்க. நான் மேட்ச்சை விடவே மாட்டேன்ப்பா, நான் அவ்வளோ சீக்கிரம்லாம் விட மாட்டேன்னு ஆப்கானிஸ்தான் கடைசி வரைக்கும் போராடினாங்க. செகண்ட் சூப்பர் ஓவரில் லாஸ்ட் பாலில் கூட 5 ரன் அடிக்கணும். ஸோ லாஸ்ட் பாலில் தோத்துட்டாங்க. ஸோ பட் ஆப்கானிஸ்தான் சூப்பராக விளையாண்டாங்க த்ரூ அவுட் த மேட்ச். ஸோ பேக் அண்ட் ஃபோர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து விடாமல் ஒரு மேட்ச் வந்து ஒன் சைடாக போகாமல் ஒரு டீம் வந்து கமாண்டிங்கில் இருப்பாங்க, அப்புறம் இன்னொரு டீம் கமாண்டிங்கில் இருப்பாங்க, மறுபடியும் இந்த டீம் கமாண்ட் எடுப்பாங்க. அந்த மாதிரி 2 டீமும் மாற்றி 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 ஃபைட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. ஒரு 13 ஓவர்லேயே வந்து 138 இருந்தாங்க. ஆனால் கடைசி 7 ஓவர் நல்லா ஃபைட் பேக் கொடுத்து ஆப்கானிஸ்தான் 187க்கு ஸ்டிக் பண்ணிட்டாங்க. குண்டண்டிக்காகவும் ரைட் கில்டனும் ஒரு நல்ல நல்ல இன்னிங்ஸ் விளையாண்டாங்க. அப்படியே ஆப்கானிஸ்தான் வந்துட்டிங்கன்னா ரமணல குர்பாஸ் 42 பாலுக்கு 84 ரன். அவங்களும் அப்படி தான் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் மறுபடியும் சவுத் ஆஃப்ரிக்கா புல் பேக் பண்ணாங்க. கடைசி 2 ஓவரில் வந்து ஒரு 19 ரன் அடிக்கணுன்ட்டு இருக்கும்போது ஒரு விக்கெட் தான் இருந்துச்சு. ஸோ அதோட மேட்ச் முடிஞ்சு அப்படின்னு பார்த்தா நூர் அகமது சர்ப்ரைசிங்லி வந்து ஒரு லாஸ்ட் ஓவருக்கு முந்தின ஓவர் ஒரு 6 அடிச்சுட்டு லாஸ்ட் ஓவர் 13 ரன். ஃபஸ்ட்டு பாலே வந்து விக்கெட்டு. பட் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ரபாடா வந்து நோ பால் போட்டார். அப்புறம் ஒரு 6, அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு நோ பால். 3 பாலுக்கு 2 ரன் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு ஈஸி வின். ஸோ ஆப்கானிஸ்தான் அந்த இடத்துல கொஞ்சம் திங்க் பண்ணி விளையாண்டுருந்தாங்கன்னா ஃப்ரீ ஹிட்டுக்கு 2 ட்ரை பண்ணாங்க. தப்பு கிடையாது ட்ரை பண்ணது. பட் சம்பவம் மேபி நான் ஸ்ட்ரைக்கர் வந்து கேர்ஃபுல்லாக வேகமாக ஓடி இருக்கலாம். ஸோ ஆனால் 3 பாலுக்கு 2 ரன் அடிக்கணும்னு இருக்கும்போது அந்த மேட்ச் வந்து ஆப்கானிஸ்தான் அவங்க கையிலேருந்து விட்டுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா மறுபடியும் சூப்பர் ஓவரில் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. குர்பாஸ் மற்றும் உமர்சாய் ஆடினாங்க. 17 ரன் அடிச்சிருந்தாங்க. ஸோ 18 அடிச்சு ஜெயிக்கணும் அப்படின்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா இறங்கினாங்க. பிரேவிஸ் வந்து ஒரு 6 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார். லாஸ்ட் பால் 7 ரன் அடிக்கணும். ஃபசலர் ஃபரூக்கி லெஃப்ட் ஆர்ம் சீமர் வேறு, ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு நல்லா தான் போட்டார். ஒரு லோ ஃபுல் டாஸை ஸ்ட்ரைட் அடித்து டை பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் சூப்பர் ஓவருக்கு மூவ் ஆனாங்க. ஸோ பிரேவிஸ் வந்து மறுபடியும் பேட் பண்ண முடியாது. ஏன்னா சூப்பர் ஓவர் திஸ் ரூல்ஸ் படி யாராவது அவுட் ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து மறுபடியும் அடுத்த சூப்பர் ஓவர் நினச்சுன்னா அதை வந்து பேட்டிங் பிடிக்க முடியாது. பவுலிங் அப்படி தான், ஒரு சூப்பர் ஓவர் போட்ட பவுலர் அடுத்த சூப்பர் ஓவர் போட முடியாது. ஸோ மறுபடியும் அடுத்த சூப்பர் ஓவரை பவுலிங் வந்து உமர்சாய்க்கு கொடுத்தாங்க. பட் ஸ்டப்ஸ் அண்டு மில்லர் போட்டு பிரிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 23 ரன். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ரிலீவாக இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பாலுக்கு 24 ரன் அடிக்கணும்னு இருந்துச்சு. சரி அவ்வளோதான், எப்படி சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கும்போது குர்பாஸ் நான் இருக்கும்போது எப்பட்றா அப்படின்ட்டு 3 பாலுக்கு 3 6. ஸோ லாஸ்ட் பால் கூட ஒரு வைடு போச்சு. ஒரு பாலுக்கு 5 இருந்துச்சு. சரி ஒரு 4 அடிச்சிட்டா இன்னொரு சூப்பர் ஓவர் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வைட் யார்க்கர். ஸோ ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். ஸோ கஷ்டப்பட்டு தோற்றுட்டாங்க.